ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கடந்த வாரம் நாங்கள் பார்த்தோம் இந்த உலகத்தில் முதல் மனுஷனான ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தி விடப்பட்டது ஏன் என்று. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விடப்பட்டதன் பின்பு அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று. அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விடப்பட்ட பின்பு அவர்களுக்கு அழகான 2 ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள். மூத்தவன் பேர் காயின், இளையவன் பேர் ஆபேல். காயின் விவசாயம் செய்து நிலத்தை பயிரிடுகிறவனாயிருந்தான். ஆபேலோ ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருந்தான். ஒரு நாள் ஆபேல் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் என்று தன் மந்தையின் தலையீட்டுகளில் கொழுமையானவைகளும் சிலவற்றை காணிக்கையாக கொண்டு வந்தான். காயினோ நிலத்தின் கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆண்டவர் மந்தையின் கொழுமையாய் கொண்டு வந்த ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார். காயினின் காணிக்கையோ அங்கீகரிக்கவில்லை. ஏன் என் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்று அவனுக்கு எரிச்சல் வந்தது. ஆதலால் காயினின் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது தேவன் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டானது? அப்பொழுது தேவன் காயினை நோக்கி, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் உன் வாசற்படியில் பாவம் படுத்திருக்குமோ என்றார். ஆனாலும் காயினுக்கோ ஆபேலின் மீதான கோபமும் பொறாமையும் குறையவே இல்லை. ஒரு நாள் அவர் இருவரும் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்து விட்டான். காயினோ என்னை யாரும் பார்க்கவில்லை என்ற எண்ணத்தில் இருந்தான். ஆனால் கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன், நான் அவனை எப்படி அறிவேன்? நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ என்றான். அதற்கு கர்த்தர், நீ அவனை என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொன்னான். அதற்கு பின்பதாக காயின் தன் குற்றத்தை உணர்ந்து தேவனுடைய சன்னதியிலிருந்து காயினை தேவன் துரத்தி விட்டார். இந்த கதையிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், நாம் ஆபேலைப் போல எல்லாவற்றிலும் நேர்த்தியானதை கொடுக்க வேண்டும். காயினைப் போல எரிச்சலடையாமல் தேவன் எங்களை நேசித்தது போல நாம் பிறரையும் நேசிக்க வேண்டும். இது போன்ற அநேக கதைகளை நாங்கள் அடுத்த வாரம் இன்னும் அநேக கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன். God bless you.